அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் இரட்ச அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எந்த மனுஷனுமே இருக்க மாட்டான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒருத்தவங்களுக்கு காசு இருக்காது, பண தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை பணமாக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு பணம் எல்லாமே இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ்ண்டு, ஆனால் அவங்களுக்கு நோயால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒன்றும் சொர்க்கத்தில் வசிக்கலை, பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக என்னாலும் இருக்கிறதுக்கு. நம்ம உலகத்தில் தான் வச்சிட்ருக்கோம். ஸோ பிரச்சனைன்ட்டு வந்துச்சு அப்படின்னா அதை கண்டு துவண்டு போகாமல் அல்லாஹ்வை அழைச்சி அது அல்லாஹ்வின் மூலமாக உதவி கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு துவா ரொம்ப அவசியம். ஸோ அதிகமாக துவா செய்யுங்க, இம்மை மற்றும் அருமைக்காக அதிகமாக துவா செய்யுங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எல்லா வித நோய்க்குமே மருந்து இந்த ஆயத்தில் இருக்கான். அதாவது இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அறிவிக்கிறாங்க, பனு உமையாவின் கொஞ்சம் பேரோட வீட்டில் வெள்ளியிலான ஒரு டப்பா இருந்துச்சு. அந்த வெள்ளியிலான டப்பாவில் ஒரு தங்கப்பூட்டு போடப்பட்டிருந்துச்சு. எல்லா நோய்க்கும் மருந்து இந்த டப்பாவில் உள்ளது அப்படின்னு அது கீழே எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போ திறந்து பார்க்கும்போது இந்த ஆயத் கிடையாது, இந்த துவா எழுதியிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த துவா கிடைச்சதுக்கு அப்புறமா நான் எந்த டாக்டர்கிட்டையுமே போனதே கிடையாது. இந்த துவாவை எனக்கு ஏதாச்சும் நோய் ஏற்பட்டுச்சுனாவே நான் இந்த துவாவை தான் ஓதுவேன். இந்த துவா தலைவலிக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் அனுபவபூர்வமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்ன துவா அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமி பிஸ்மில்லாஹி வபில்லாஹி வலா ஹவுல வலா குவத் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் உஸ்குன் ஐயுஹல் வஜ்ஹு சுக்னதுக பில்லதி யும்சிக்கு சமாஅ அன் தகஹ அலல் அர்லி இல்லா பி இதினிஹி இன்னல்லாஹ பின் நாசி லரஊஃபுர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹி வபில்லாஹி லா ஹவுல வலா குவத் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் உஸ்குன் ஐயுஹல் வஜ்ஹு சுக்னதுக பில்லதி யும்சிக்கு சமாவாத்தி வல் அர்ல அன் தசூல வல இன் ஜாலத இன் அம்சகுஹுமா மின் அஹதிம் மின் பாதிஹி இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. இதுதான் அந்த துஆ. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கிருபையுடையோனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். தீமையை விட்டு விலகுதலும் நன்மையை செய்ய சக்தி பெறும் எந்த நாயனின் உதவியை கொண்டே தவிர முடியாதோ அத்தகைய மகத்துவமிக்க உயர்வானவனாகிய அல்லாஹ்வின் பெயரால் வேண்டிக் கொள்கின்றேன். எனக்கு ஏற்பட்டிருக்கும் வழியே நீ அமைதி அடைந்து விடு. நீ அமைதி பெறுவது தனது உத்தரவே என்று வானத்தை பூமியின் மீது விழுவதை விட்டும் தடுத்து வைத்துள்ளானே, அந்த ரப்பின் பொருட்டாலாகும். நிச்சயமாக அல்லாஹ் மக்கள் மீது அன்புள்ளவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான். கிருபையுடனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றேன். நன்மையை செய்ய பெறுவதும் தீமையை விட்டு விலகுதலும் எந்த நாயனின் உதவியை கொண்டே தவிர முடியாதோ அத்தகைய மகத்துவமிக்க உயர்வானவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றேன். வழியே நீ என்னை விட்டும் நீங்கிவிடு. வானங்களையும் பூமியையும் தனது செயல்பாட்டிலிருந்து நீங்கிவிடுவதை விட்டும் தடுத்து வைத்திருக்கும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டுதான் சாத்தியமாகும். அவ்விரண்டும் தமது இடங்களை விட்டும் அகன்றுவிட்டால் அவனையன்றி வேறு யாரும் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது. நிச்சயமாக அவன் சகிப்புத்தன்மையுள்ளவனாகவும் மன்னிப்போனாகவும் உள்ளான். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்லாம் பார்க்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த துவாவை ஒரு முறையாச்சும் ஓதி உடம்பு ஃபுல்லாக ஊதி விட்டுடுங்க. எந்த நோயுமே உடம்புல மிஞ்சி இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வை புகழ்ந்து அவன்கிட்ட மட்டுமே நம்ம கேட்குறோம். இந்த துவாவோட அர்த்தத்தை பாருங்கள், அவன்கிட்ட மட்டுமே நம்ம கேட்குறோம். அவனோட உதவி மட்டும்தான் இதுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். கண்டிப்பாக இந்த துவா ஓதி ஊதுங்க. அல்லாஹு தாலா நம்மளோட உடம்புல எந்த நோயுமே இல்லாமல் ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.